ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் தொக்கு. வாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ, குட்டி குட்டியாக கட் பண்ண 3 வெங்காயம், மீடியம் சைஸான 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு மல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 லெமன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நடுவில் கீறி 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை எல்லாம் போன பிறகு இந்த ஸ்டேஜில் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மசாலா நல்லாவே கொதிக்குது. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாமே இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லா பீசஸையுமே உள்ளே சேர்த்த பிறகு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே இந்த சிக்கன் பீசஸில் இறங்கி சாப்பிடும் போது இந்த சிக்கன் தொக்கோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த சிக்கனை நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சிக்கன் தொக்கு நல்லாவே கொதிக்குது. இப்போது வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே ஒரு 1/2 லெமன் எடுத்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சிக்கன் தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் பீசஸ் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக வெந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த சிக்கன் தொக்கு இட்லி, தோசை, சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்தி, புலாவ், ஜீரா ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.